இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம் வாழ்வில் தேவ மகிமையை இழக்க செய்யும் 4 காரியங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பிரயாணத்தில் செய்த காரியங்களை இன்று சங்கீதம் 78 சில வசனங்களை பார்ப்போம். தேவன் மேல் நம்பிக்கை இழந்து அவரை சந்தேகிக்க தொடங்குவதே கர்த்தருடைய மகிமையை இழப்பதற்கான முதலாவது காரணமாகும். ஏனெனில் தாம் சோதிக்கப்படுவதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை. கர்த்தர் தங்களோடு இருப்பதாக அவர்கள் நம்பாததினால் கர்த்தர் அவர்களிடம் கோபம் அடைந்தார் என்று சங்கீதம் 78 கூறுகிறது. ஜனங்கள் அவரை மட்டுமே நம்பி அவர் செய்த செயல்களை மறவாமல் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆகவே கர்த்தரை கோபப்படுத்தும் நம்முடைய அவிசுவாசமே உண்மையில் நாம் எதிர்கொள்ளும் முதல் படியாகும். இரண்டாவதாக, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து விடுவது. 11ஆம் வசனம் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் என்று கூறுகிறது. கடந்த காலத்தை மறக்கும் போது நம் வாழ்வில் தேவன் செய்த நன்மைகளையே நாம் மறந்து விடுகிறோம். மூன்றாவதாக, நாம் கர்த்தரை சோதிக்க கூடாது. 18ஆம் வசனத்தில் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தில் சாப்பிட்ட மீன், வெங்காயம், வெங்காயத்தாள், தர்பூசணி, வெள்ளரிக்காய் இவற்றிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். வானிலிருந்து அனுப்பப்பட்ட தேவ தூதர்களின் அப்பமான மன்னாவை அவர்களுக்கு உணவாக அளித்த போதும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. இதனால் கர்த்தர் மிகவும் கோபமடைந்தார். நான்காவதாக, அவர்கள் எப்போதும் கர்த்தருக்கு உண்மையற்றவர்களாய் விக்கிரகங்களுக்கு பின்னே ஓடி வழிபட்டு கர்த்தருடைய மகிமையை இழந்தார்கள். 37ஆம் வசனத்தில் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை என்றும் 61வது வசனம் கர்த்தரின் மகிமை அவர்களை விட்டு சென்றதாகவும் கூறுகிறது. ஆகவே நாம் விசுவாசத்தை இழந்தவர்களாய் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு உண்மையற்றவர்களாய் விக்கிரகங்களை வழிபடுபவர்களாய் இராதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க தேவன் தாமே நமக்கு இந்நாளில் கிருபை தருவாராக. ஆமேன்.